நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. எங்கள் அன்பின் நல்ல பரலோக பிதாவே, இந்த ஆராதனை நேரத்திற்காக நன்றி கூறுகிறோம் சாமி. நீர் நல்லவர், வல்லவர், மேலானவர், எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கிறவர், மார்போடு அணைத்து கொள்ளும் தேவன் சாமி. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வசனங்கள் சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் ஜெபத்தை கேட்பேன், துன்ப நேரங்களில் அவரோடு இருப்பேன், தப்புவித்து பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த நாள் வரை எங்கள் எல்லாரையும் பெருமைப்படுத்தியதற்காக நன்றி கூறுகிறோம் சாமி. ஜோஷுவா புத்தகம் 1 அதிகாரம் 5-6 வசனங்கள் சொல்லுகிறது, உங்களை நான் விட்டு விலக மாட்டேன், ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொல்லி இந்த நாள் வரை எங்களை கைவிடாமல் பாதுகாத்ததற்காக நன்றி கூறுகிறோம். அன்பே உருவான் ஆண்டவரே, திருப்பாடல் 121 வசனம் 1 இப்படியாக படிக்கிறோம், எனக்கு உதவி எங்கிருந்து வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின ஆண்டவரிடமிருந்தே எல்லா உதவிகளும் வரும் என்று சொல்லி, ஆண்டவரே, சீயோனில் இருந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் இதுவரை ஆசீர்வதித்து பாதுகாத்ததற்காக நன்றி கூறுகிறோம். நன்றி ஆண்டவரே. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லி எல்லா தருணத்திலும் கேட்கிற பொழுது கொடுத்ததற்காக நன்றி, தேடுகிற பொழுது கிடைக்க செய்ததற்காக நன்றி. ஆண்டவரே, தட்டுகிற பொழுது எங்களுக்காக தங்கள் இதய கதவை திறந்து வைத்து மார்போடு அணைத்துக் கொண்டதற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசு உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, 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 இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை அன்பு செய்கிறேன், உம்மை அன்பு செய்கிறேன், உம்மை வழிபடுகிறேன். உம்மை வழிநடத்துகிறேன். என்னோடு இருப்பதற்காக நன்றி, என்னோடு இருப்பதற்காக நன்றி, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, மார்போடு அணைத்துக் கொண்டதற்காக நன்றி. மார்போடு அணைத்ததற்காக நன்றி. இயேசுவே, 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 இந்த ஆராதனை வேளையிலே இந்த ஆராதனை வேளையிலே என் நண்பர்கள் மீது இரக்கமாயிரும், என் நண்பர்கள் மீது இரக்கமாயிரும், என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும், குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும், சகோதர சகோதரிகள் மீது
மீது இரக்கமாயிரும். சகோதர சகோதரிகள் மீது இரக்கமாயிரும். இயேசுவே 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 எங்களுடைய அந்தோனியார் பங்கையும் பங்கு மக்களையும் பங்கு பேரவையையும் பக்த சபைகளையும் பங்கிலே பணியாற்றுகின்ற அருட்சகோதரிகளையும் இறை மக்களையும் முதியவர்களையும் பெரியவர்களையும் வாலிப சகோதர சகோதரிகளையும் மறைக்கல்வி மாணவ கண்மணிகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆசீர்வதியுங்கள் அப்பா, ஆசீர்வதியுங்கள் ஆண்டவரே, வல்லமையால் நிரப்புங்கள் ஆண்டவரே, தெய்வீக பிரசன்னத்தால் மூடுவீராக. இயேசுவே ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே மாதா தொலைக்காட்சி நண்பர்களுக்காக சகோதர சகோதரிகளுக்காக பணிபுரிகின்ற பணியாளர்களுக்காக நன்றி கூறுகிறோம். வல்லமையால் நிரப்போம், வல்லமையால் நிரப்போம், ஆவியின் கொடைகளால் நிரப்போம், அபிஷேகத்தால் நிரப்போம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே இயேசுவே இன்றைய நாளிலே இந்த ஜெப ஆராதனையை ஜெப வழிபாட்டை நற்செய்தி பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற அருட்பணி பவுலா ஜெயக்குமாரையும் சகோதரர் சாஜு அவர்களையும் இவர்களோடு பணிபுரிகின்ற சரத் என்கின்ற சகோதரனையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. இங்கு மாத்திரமல்ல, வெவ்வேறு ஊர்களுக்கு சென்று இன்னும் வல்லமையோடு இறை செய்தியை மக்களுக்கு கொடுத்து அநேகர் அநேகர் இயேசுவுக்குள்ளாக மனம் மாறிய மக்களாக இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற மக்களாக மாறுவதற்காக வரம் அருள்வீராக. ஹalleluya. கரம் உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஹalleluya. இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகிறோம். ஆமென் 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 ஆமென். கர ஒளி எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பலத்த கால ஒளியோடு நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி, மேலான காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அனைவரும் எழுந்திருப்போம். கரங்கள் தட்டி இந்த அருமையான பாடல் பாடி நற்கருணை ஆண்டவரை வரவேற்போம், ஆராதிப்போம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். பாடுவோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கடவுள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறாக வெவ்வேறு மக்களால் அறிந்து கொள்ளப்பட்டார். இதோ அத்தகைய கடவுள் எல்லா வகையிலும் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நம்மோடு தங்கி வாழ்வதற்காக இன்று இப்பொழுது நற்கருணையில் இருக்கிறார். நம்பிக்கையோடு நம்மை
நம்முடைய குடும்பங்களை இந்த நற்கருணை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த பாடலை பாடி மன்றாடுவோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். பாடுவோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். பாடுவோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, தொடக்கத்திலே நம்முடைய கடவுள் ஆபிரகாமின் கடவுளாக, ஈசாக்கின் கடவுளாக, இதோ யாக்கோபின் கடவுளாக அடையாளப்படுத்தப்பட்டார். இவர் என்னுடைய கடவுளாக அல்ல, இதோ அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்று அல்ல. தொடக்க காலத்துல, பழைய ஏற்பாட்டு காலத்துல கடவுளை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் அப்படிதான் சொன்னாங்க. இதோ அந்த மனநிலையிலே ஆபிரகாமின் கடவுளை, ஈசாக்கின் கடவுளை, யாக்கோபின் கடவுளை நாமும் நற்கருணையில் இருக்கிற நம்முடைய நாதரை நாம் ஆராதிப்போம், ஆராதிப்போம். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். பாடுவோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஆபிரகாமின் கடவுளாக, ஈசாக்கின் கடவுளாக, யாக்கோபின் கடவுளாக இருந்தவர் வார்த்தையான கடவுளாக வந்தார். அவரே வாழ்வாகவும் வந்தார். ஏராளமான இறைவாக்கினர்கள் வழியாக, ஏராளமான அரசர்கள் வழியாக அவர்கள் கடவுளுடைய செய்தியை, கடவுளுடைய நாவாக இருந்து அவருடைய வார்த்தையை மக்களுக்கு போதித்தார்கள். இதோ வார்த்தையான தெய்வம், வாழ்வு தருகின்ற இறைவன், வல்லமையோடு வந்தவராக அவர் வாழ்ந்திருக்கிறார், நம்மோடு இருந்திருக்கிறார். அத்தகைய கடவுளிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணிப்போம், நம்முடைய எளிய ஆராதனையை, அன்பை சமர்ப்பிப்போம். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வு தரும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வு தரும் இறைவனே ஆராதிக்கின்றேன்.
வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுவே இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். வார்த்தையே இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, வார்த்தையாக இருந்த தெய்வம் வெறுமனே வார்த்தையோடு நின்று விடவில்லை. இதோ உங்களுக்காக எனக்காக உயிர் கொடுக்கிற தெய்வமாக, உயிரோடு வாழுகிற தெய்வமாக நற்கருணையிலே வந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை தேடி வந்த தெய்வமாக இதோ இந்த நற்கருணையில் நம் கூடவே இருந்து உடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நம்மை அர்ப்பணிப்போம். நற்கருணையில் இருக்கிற இறைவனே உம்மை ஆராதிக்கிறோம் என்று நம்மை முழுமையாக அர்ப்பணமாக்குவோம். இதோ நம்மை மீட்கிற இறைவன், நம்மை மன்னிக்கிற தெய்வம் நமக்கு மத்தியில் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்மோடு வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய எளிய வணக்கத்தை, நம்முடைய ஆராதனையை நம்முடைய ஆண்டவருக்கு தெரிவிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை 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 ஆராதிக்கின்றேன். ஆராதனை 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 Hallelujah, 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 கரங்கள் உயர்த்தி hallelujah, 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 பாடுவோமா hallelujah, 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 இயேசுவே, இயேசுவே. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஆபிரகாமின் இறைவனே நன்றி. ஈசாக்கின் இறைவனே நன்றி. யாக்கோபின் இறைவனே நன்றி. ஆண்டவரே, வார்த்தையாக வாழ்ந்தவரே, வந்தவரே நன்றி. வாழ்வை தந்த இறைவனே நன்றி. வல்லமையாக இறைவனே நன்றி. நன்றி
சுமப்பதற்காக, இயேசுவே. உம்மை தாங்கி செல்வதற்காக இயேசுவே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இயேசுவே. ஒவ்வொரு சகோதரனையும், இயேசுவே. ஒவ்வொரு சகோதரியையும் இயேசுவே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கிறோம் ஆண்டவரே. எம்முடைய மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் வழியாக இயேசுவே. இதோ இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கேற்கிற இயேசுவே. ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆமென். நீர்தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆமென். ஆமென். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி நன்றி. ஆண்டவரே. இந்த சகோதர சகோதரிகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது பிரச்சனைகளை ஒப்பு கொடுக்கிறோம் கொடுக்கிறோம். ஆண்டவரே. எங்களது கவலைகளை ஒப்பு கொடுக்கிறோம். கொடுக்கிறோம் எங்களது ஆண்டவரே. கஷ்டங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கொடுக்கிறோம். ஆண்டவரே. எங்களது கண்ணீரை ஒப்பு கொடுக்கிறோம் கொடுக்கிறோம். ஆண்டவரே. எங்களது கடன் தொல்லைகளை ஒப்பு கொடுக்கிறோம் கொடுக்கிறோம். ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நீர்தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவே. நீர்தாமே உமது கரங்களை கோர்த்து பிடித்துக் கொள்ளும். இயேசுவே. எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. இயேசுவே. அர்த்தமுள்ள ஆண்டவரே. இயேசுவே. நீதி உள்ள தெய்வமே. இயேசுவே. நம்பிக்கை உள்ள நடுவரே. ஆமென். எங்களை வழி நடத்தும் வழி நடத்தும் ஆண்டவரே. எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. வழி நடத்தும் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் நற்கருணை ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி. இயேசுவே. வார்த்தையான ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. எங்களை வழி நடத்துபவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. தந்தையே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. தூய ஆவியே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு விடுதலை தந்த இயேசுவே நன்றி ஆண்டவரே. 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 உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? இயேசுவே உம்மை தவிர விருப்பம் ஏதோ உண்டு? வேற எதுவுமே இல்லை ஆண்டவரே. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? வேற யாருமே இல்லை ஐயா. உம்மை தவிர விருப்பம் ஏதோ உண்டு? இயேசுவே ஆசை நீதான் ஆண்டவரே. ஆசையெல்லாம் நீதானையா? இயேசுவே தேவையெல்லாம் நீதானையா? எனக்கு நீங்க தான் ஆண்டவரே வேணும். ரட்சகரே இயேசுவே இயேசுநாதா, இயேசுவே தேவையெல்லாம் இயேசுவே நீதானே. நீதான் ஆண்டவரே. ரட்சகரே இயேசுவே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா இயேசுவே என் துக்கத்தில் அழிந்திருப்பே. நான் செத்து போயிருப்பேயா. உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா ஆண்டவரே மன சஞ்சலத்தில் மறித்திருப்பே. நான் மரித்து போயிருப்பேன். ஏசையா அன்பு போதுமே. இயேசுவே உங்க அன்பு போதும் ஐயா. என் நேசரையும் கிருபை போதுமே. உங்களுடைய கிருபை போதும் ஆண்டவரே. ஏசையா அன்பு போதுமே. உங்க அன்பு வேண்டும் ஐயா. என் நேசரையும் கிருபை போதுமே. உங்க கிருபை போதும் ஆண்டவரே. நேசரையும் திரு பாதம் அமர்ந்தே. இயேசுவே இயேசுவே நிம்மதி நிம்மதியே. ஆண்டவரே ஆர்வமுடனே பாடி துதிப்பே. ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே. ஆனந்தம் ஆனந்தமே. கரங்கள் உயர்த்தி அடைக்கலமே. அதிசயமே ஆண்டவரே. ஆராதனை கருணையே ஆராதனை நல்லவரே. அடைக்கலமே. அதிசயமே கருணையே ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா இயேசுவே இயேசுவே அல்லேலூயா
எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 வரை. இயேசு இவற்றையெல்லாம் மக்களுக்கு சொல்லி முடித்த பின்பு கப்பர்நாகமுக்கு சென்றார். அங்கே நூற்றுவ தலைவர் ஒருவரின் பணியாளர் ஒருவர் நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார். அவர் மீது தலைவர் மதிப்பு வைத்திருந்தார். அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு யூதரின் மூப்பர்களை அவரிடம் அனுப்பி தம் பணியாளரை காப்பாற்ற வருமாறு வேண்டினார். அவர்கள் இயேசுவிடம் வந்து, நீர் இவ்வுதவி செய்வதற்கு அவர் தகுதியுள்ளவரே, அவர் தம் மக்கள் மீது அன்புள்ளவர், எங்களுக்கு ஒரு தொழுகை கூடமும் கட்டி தந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை ஆர்வமாய் அழைத்தார்கள். இயேசு அவரோடு சென்றார். வீட்டுக்கு சற்று தொலைவில் வந்து கொண்டிருந்த பொழுது நூற்றுவ தலைவர் தம் நண்பர்கள் சிலரை அனுப்பி பின்வருமாறு கூறச் சொன்னார். ஐயா, உமக்கு தொந்தரவு வேண்டாம். நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். உம்மிடம் வரவும் என்னை தகுதியுள்ளவனாக நான் கருதவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர். நான் ஒருவரிடம் செல்க என்றால் அவன் செல்கிறார், வேறொருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார். இவற்றை கேட்ட இயேசு அவரை குறித்து வியப்புற்றார். தம்மை பின்தொடரும் மக்கள் கூட்டத்தினரை திரும்பி பார்த்து, இஸ்ரவேலிடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என நான் சொல்கிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்த பொழுது அப்பணியாளர் நலமுற்றிருப்பதை கண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பார்ந்தவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து யாருக்கானவர்? என்னுடைய இயேசு கிறிஸ்து யாருக்கானவர் அப்படிங்கிற பொழுது இன்னைக்கு இந்த வாசகம் நமக்கு இன்னும் இன்னும் அவரை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். நூற்றுவ தலைவன் யார்? இந்த நூற்றுவ தலைவன் அவன் ரோமை அரசாங்கத்தை சேர்ந்தவன். இவனுக்கு கீழே நிறைய படை வீரர்கள் இருப்பாங்க. அந்த படை வீரர்களை இவன் பயிற்சி கொடுத்து, உணவு கொடுத்து, அவர்களுக்கு தேவையானதை எல்லாம் செய்து அவர்களை உருவாக்கி கொண்டிருப்பான். அரசன் சொல்லி அனுப்புகிற பொழுது அரண்மனை பாதுகாவலுக்கோ இல்ல மக்களுடைய பாதுகாப்புக்கோ இல்ல வேற நாட்டினோட சண்டை நடக்குது அப்படின்னா அப்பொழுது இவன் தன்னுடைய படை வீரர்களை அனுப்பி வைக்க வேண்டும். அப்படி இருக்கிற அந்த படைக்கு தலைவன் தான் இந்த நூற்றுவ தலைவன். இவனுடைய மதம் என்பது வேறு, இவனுடைய கடவுள் என்பவர் வேறு. ஆனால் இவன் என்ன பண்றான்? இந்த மக்கள், குறிப்பாக யூத மக்கள் கடவுளை வழிபடுவதை எல்லாம் பார்க்கிற பொழுது நாம பாடணுமே, ஆபிரகாமின் கடவுள், யாக்கோபின் கடவுள், ஈசாக்கின் கடவுள் அப்படின்னா சொல்லி இந்த மக்கள் வழிபட்டு கொண்டிருக்கிற பொழுது, இறைவாக்கினர்களுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது இவனுக்கு இவங்க மேல ஒரு சின்ன நல்ல மனசு. அதனால அப்படிப்பட்டவன் தான் இந்த நூற்றுவ தலைவன். இந்த நூற்றுவ தலைவனுடைய வீட்டுல ஒரு படை வீரனுக்கு உடம்பு சரியில்லை. பிரியமானவர்களே, இந்த நூற்றுவ தலைவன் நல்ல மனசு உடையவன் என்பதற்கு 2 உதாரணங்களை சொல்ல முடியும். ஒன்று, என்னுடைய பணியாளனுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ன உடனே அவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறான் பார்த்தீங்களா, அதனால் அவன் நல்ல மனிதன். தன்னை ஒரு முதலாளியாக பார்க்கவில்லை. நான் இவனுக்கு முதலாளி அப்படிங்கும் போது என்ன பண்ணுவான்? அவன் தானே, அவன் இல்லைன்னா இன்னொருத்தன், அவன் தான். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் நிறைய கார்பரேட் கம்பெனியில, என்னப்பா 2 நாளா அதை வரல சார், அவருக்கு உடம்பு சரியில்லை, அவரை தூக்கி போட்டு வேற ஆளை போடு,
இதுதான் இன்னைக்கு கார்ப்பரேட். எனக்கு அந்த வேலை நடக்கணும், அவ்வளவுதான். பிரியமானவர்களே, ஆனால் இந்த நூற்றுவ தலைவன் அங்க அப்படிப்பட்டவனாக இல்லை. கண்டிப்பா நிறைய மருத்துவரை பார்த்திருப்பான், எங்கெங்கேயோ போயிருப்பான். ஏன்? தன்னுடைய கடவுளிடம் கூட போயிருப்பான். நலம் பெறவில்லை, சுகம் கிடைக்கவில்லை. உடனே அவன் என்ன பண்றான்? அவன் சாகும் தருவாயில் இருந்தான். அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு யூதர்களின் மூப்பர்களை அவரிடம் அனுப்பி தம் பணியாளரை காப்பாற்ற வருமாறு வேண்டினான். பாருங்க, ஒரு நல்ல தலைவன், ஒரு நல்ல முதலாளி செய்யற வேலையை பாருங்க. அவன் என்ன பண்றான்? என்னுடைய பணியாளன் ஒருவன் நோயிட்டு இருக்கிறான், அந்த இயேசுவை கூட்டிட்டு வந்து காப்பாத்துங்க. ஏங்க அவன் போகல? இதை நோட் பண்ணிக்கங்க. இந்த ஒரு கேள்வி அதுதான். ஏன் அவன் போகவில்லை? ஏன் அவன் போய் இயேசுவை கூப்பிடல? அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்படி சொன்ன உடனே அந்த மூப்பர்கள்லாம் வந்து ஜீசஸ்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. ஆண்டவரே, அங்க போய் அவனுக்கு சுகம் கொடுப்போம். ஏனா அந்த பணியாளன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது, ஆனா அந்த நூற்றுவ தலைவன் நல்லவன். அவன் ரோமையருக்குரிய அந்த கடவுளை வழிபட்டு கொண்டிருந்த பொழுதும் கூட நாங்கள் வழிபடுவதற்காக என்ன பண்ணிருக்கிறான்? ஒரு ஜெபக்கூடமே கட்டி கொடுத்திருக்கிறான், ஒரு கோவிலே கட்டி கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசு உடையவன். அதனால அவனுக்கு நீங்க இந்த உதவியை செய்ய வருமாறு அவங்க அங்கே வேண்டுகிறார்கள். பிரியமானவர்களே, உடனே இயேசுவும் அவன் நல்ல மனசு உடையவனா இருக்கிறான், கோவில் கட்டு கொடுத்திருக்கிறான், ஒரு சாதாரண பணியாளனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன பண்றாரு? அவனை வீட்டை நோக்கி போகிறார். மறுபடியும் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இயேசு அவர்களோடு சென்றார். வீட்டுக்கு சற்று தொலைவில் வந்து கொண்டிருந்த பொழுதே நூற்றுவ தலைவர் தம் நண்பர்கள் சிலரை அனுப்பி பின்வருமாறு கூறச் சொன்னார். ஐயா, உமக்கு தொந்தரவு வேண்டாம். நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். உம்மிடம் வரவும் எனக்கு தகுதியுள்ளவனாக நான் கருதவில்லை. முதல்ல சொன்னோம்ல, ஏன் அவன் இயேசுகிட்ட வரல? உன்னிடம் வருவதற்கும் நான் தகுதி இல்லை. பிரியமானவர்களே, இங்க நம்ம பார்க்கிறோம், கோவிலுக்கு வருகிறோம், நற்கருணை ஆண்டவர் இருக்கிறாருன்னு தெரியும், அப்படி டான்ஸ் ஆடுவோம், இப்படி டான்ஸ் ஆடுவோம், கோயில்ல எதையோ பேசி கொண்டிருப்போம், மொபைலை நோண்டி கொண்டிருப்போம், என்னென்னமோ பண்றோம். ஆனால் அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, உங்ககிட்ட வர நான் தகுதி இல்லை. இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அவருக்கு முன்பாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள், அறிந்து கொள்வார்கள். இயேசு கிறிஸ்துவை எனக்கு நல்லா தெரியும்னு சொல்றோம், என்னுடைய நற்கருணை ஆண்டவரை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்றோம், ஆனால் அவருக்கு முன்பாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது கூட நமக்கு பல நேரங்கள்ல தெரிந்து கொள்வதில்லை, புரிந்து கொள்வதில்லை. எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது, கோயில்ல போயிட்டு ஒரு நாள் நான் முழங்கால் போடாம அப்படியே உக்காந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே எங்க அப்பா 1 மணி நேரம் என்ன முழங்கால் போட வச்சார். இன்னைக்கு அப்படி யாராவது குழந்தைகளை சொல்ல முடியுமா? அப்படியே கோவிலுக்குள்ள வருவாங்க, அப்படியே டபக்குன்னு உக்காந்திக்குவாங்க. உட்காந்துட்டு நற்கரணையை கூட பார்க்க மாட்டாங்க. பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட என்ன ஏதாவது கதை பேச ஆரம்பிச்சு. நாம் நற்கரணைக்கு கொடுக்கிற மதிப்பு அப்படிதாங்க இருக்கிறது. ஆனால் இவர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க. அன்பானவர்களே, நிறைய மக்கள் என்கிட்ட கேட்டாங்க, ஃபாதர் நீங்க 5 பேரும் நிஜமாலுமே 1 மணி நேரமும் முழங்கால் போட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நற்கருணை ஆராதனை சத்தியமா 1 மணி நேரம் முழங்கால் போட்டிருக்கிறோம், அதுக்கு மேல கூட ஆகும். ஏன் அப்படின்னா, ஒரு முறை வெளிநாட்டில இருந்து ஒருத்தவங்க வந்தாங்க. அப்படி வருகிற பொழுது அதுக்கு முன்னாடி ஃபாதர் டேவிட் போடுவாங்க, ஃபாதர் ஆல்பர்ட் போடுவாங்க, ஒரு சிலர் போடுவாங்க. முடியலன்னா நாங்களாம் இடையில என்ன பண்ணுவோம், ஓபி அடிச்சு உட்காந்துக்குவோம். அப்பொழுது வந்தபோது அவர் சொன்னாரு, நான் பயங்கரமா கோவிலுக்கு போவேன், கோயில் காரியங்கள் அவ்வளவு ஆர்வமாக ஈடுபடுவேன். ஒரு நாள் என்ன பண்ணேன்,
எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. என்னான்னு எடுத்து கேட்டேன். அப்போ என்னுடைய மகன் ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டான்னு சொல்லி போலீஸ் என்னை உடனே வர சொன்னாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். என்னுடைய மகனை அந்த ஜெயில் கம்பிகளுக்கு இடையே போட்டிருந்தாங்க. உடனே ஒரு சில வாக்குமூலங்கள்லாம் எழுதி கொடுத்துட்டு எந்த பதிலும் பேசாமல் நான் அங்கிருந்து வந்துட்டேன். வந்த உடனே நான் ஒண்ணுமே பண்ணல. எங்களுடைய வீட்டில் இருக்கிற ஜெப அறையில போயிட்டு கதவை சாத்தி கொண்டு முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட கதறி கதறி ஜெபித்தேன். ஒரு தந்தை சொல்கிற வார்த்தை. என்னுடைய மகனுக்காக நான் ஜெபித்தேன். என்னுடைய மகன் இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? நான் நல்லா தானே வளர்த்தேன், அவனுக்கு தேவையானதை எல்லாம் செஞ்சு கொடுத்தேன். ஆனால் என் மகன் இப்படி ஒரு குற்றவாளியாக நிற்கிறானே அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறி ஜெபித்தேன். நான் முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டதை என்னுடைய மகன் பார்த்தான். அன்னையிலிருந்து அவன் இன்று வரை நல்ல மனிதனாக வாழ்ந்திருக்கிறான். பிரியமானவர்களே, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை, நீங்கள் முட்டி போட்டு இந்த நற்கருணைக்கு முன்பாக ஜெபிக்கிற அந்த ஜெபம் உங்களுக்கு மனமாற்றத்தை தருதோ, வாழ்க்கையை கற்றுத்தருதோ இல்லையோ, உங்களது மகனுக்கும் மகளுக்கும் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உடனே நாங்க நினைச்சோம், ஏன் ஒரு சாதாரண தந்தையினுடைய ஜெபம் அந்த மகனுடைய வாழ்க்கைய அந்த அளவுக்கு மாற்றுகிறது அப்படிங்கும் பொழுது நாங்க உலகத்துல இருக்கிற ஏராளமான மக்களுக்கு ஜெபிக்கிறோம், ஏன் முழங்கால் படி போட்டு ஜெபிக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி தான் இன்னைக்கு நாங்கள் 5 அருட்தந்தையர்களும் முழங்கால் படி போட்டு நம்முடைய மக்களுக்காக அவங்கள ஒப்பு கொடுக்கிறோம். அவ்வளவுதான், அவங்கள ஒப்பு கொடுக்கிறோம். பிரியமானவர்களே, நான் மறுபடியும் எங்கு வேண்டுமானாலும் சொல்வேன், மாதா டிவியில நாங்க அந்த அப்படி இப்படி அது இது எதையும் செய்து கொண்டிருக்கவில்லை. இயேசுவை மையமாக வைத்துக்கொண்டு, அன்னை மரியாளை மையமாக வைத்துக்கொண்டு மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தைகளை எடுத்துட்டு போகிற சாதாரண ஒரு சின்ன துரும்பு தான் நாங்கள் மாதா டிவி. அன்பானவர்களே, அப்போ இந்த நற்கருணை ஆண்டவருக்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? அந்த நூற்றுவ தலைவன் சொல்றான், ஒருத்தனை என்ன வாடானா வந்துருவான், போடானா போயிருவான், இதை செய்யனா செஞ்சிருவான், அப்படிப்பட்டவன் தான் நானு. ஆனா இயேசுவே, ஆண்டவரே, நீ என் வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. பாருங்க பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவன் இயேசுவை அறிந்திருந்தவன், ஆண்டவர் என் வீட்டுக்கு வரதில்லைக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அவன் உணர்ந்தான். ஆனா இயேசு யார் என்பதை அவன் தெரிஞ்சான். அதனாலதான் அவன் அவர் வந்தா சுகம் கிடைக்கும், நலம் கிடைக்கும்னு நம்பினான். நமக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் போகிற பொழுது இங்க உட்காந்து விளையாடுவோம், இங்க உட்காந்து கதை பேசுவோம், இங்க உட்காந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்போம். நற்கருணை என்பது விளையாட்டு அல்ல. பிரியமானவர்களே, யாரோ ஒருவன், அவன் புறவினத்தான்னு சொல்றோம், நூற்றுவ தலைவன் இயேசுவினுடைய அந்த யூத பரம்பரையை பின்பற்றியவன் இல்லை. ஆனால் அவன் சொன்னதை ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம சொல்றோம், ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் ஆன்மா குணமடையும். அதை உணர்ந்து சொன்னாலே போதுங்க, இயேசு உங்க உள்ளத்துல தங்கிடுவார். எல்லாம் ஒரு ஜபம், எல்லாம் ஒரு இதோ மனப்பாடம் பண்ணது, அதுதாங்க இங்க பிரச்சனையாகி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ அவன் கடவுள்கிட்ட தன்னை எவ்வளவு எளிமையாக எண்ணினான். தன்னுடைய பதவியை பொறுத்து அவன் பெருமை பாராட்டவில்லை, தன்னிடம் இருக்கிற செல்வங்களை குறித்து அவன் பெருமை பாராட்டவில்லை, தன்னிடம் இருக்கிற அதிகாரத்தை குறித்து அவன் கொண்டாடவில்லை. மாறாக கடவுள் எவ்வளவு பெரியவர், இயேசு எவ்வளவு சிறந்தவர் என்பதை அவன் அறிந்திருந்தான், தெரிந்திருந்தான். அதனால அவனுடைய பணியால் சுகம் பெறுகிறான், குணம் பெறுகிறான். அது மட்டுமல்ல, அவன் இன்னைக்கு
ஒரு புறவினத்தான் உங்களுக்கும் எனக்கும் கூட வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடமாக இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இங்க என்ன அப்படின்னா, பல நேரத்துல எங்கெங்கோ இருந்து வரவங்கெல்லாம் கடவுளுடைய ஆசிரியரை அருளை பெற்றுக்கொண்டே போயிடுறாங்க. ஆனா கடவுளுக்கு பக்கத்திலே இருக்கிற நம்ம ஒரு நாளும் அவரை அறிந்து கொள்வதில்லை, தெரிந்து கொள்வதில்லை. இந்த அந்தோணியாருடைய திருத்தலத்துக்கு எங்கெங்கே இருந்து வருகிறவங்கள்லாம் சுகம் பெறுகிறார்கள், குணம் பெறுகிறார்கள், நலம் பெறுகிறார்கள். ஆனா இங்கேயே உட்கார்ந்து இருக்கிற நாம சோறாக்குறது, எப்படி சப்பரம் ஓட்டுறது, எப்படி அதை பண்றது இதை பண்றது, இந்த வேலையிலேயே மும்மரமாயி கடவுளுடைய அருளையும் ஆசிரையும் பெறாமலே போய்விடுகிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இங்க நாம இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டியது சப்பரத்தோட கயிறு அல்ல, நாம போட்டு இருக்கின்ற இந்த தவ உடைகளை மட்டுமல்ல, நற்கருணை இயேசுவை, நற்கருணை ஆண்டவரை. எப்பொழுது என்னுடைய நற்கருணை ஆண்டவரை நான் இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறேனோ, எப்பொழுது என்னுடைய இயேசு சாமியை நான் உறுதியாக பற்றி கொள்கிறேனோ, அப்பொழுது எனக்கு மட்டுமல்ல, என் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, என் கூட வேலை செய்யறவங்களுக்கும் கூட, என்னோடு கூட இணைந்திருக்கிறவர்களும் கூட கடவுளுடைய அருளை ஆசிரை பெற்றுக் கொள்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அதனால அந்த 100 தலைவனிடம் காணப்பட்ட அந்த நம்பிக்கை, விசுவாசம் நமக்குள்ளும் இந்த விழாவை சிறப்பிக்கின்ற நம் எல்லோருக்குள்ளும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட நாம் எழுந்து நின்று இந்த பாடலிலே பங்கேற்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும், நம்முடைய குடும்பங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கையில நாம் எல்லோரும் பங்கேற்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல பலருக்கு நாம யாருன்னு தெரியாது, நம்முடைய கஷ்டம் என்னன்னு தெரியாது, நம்முடைய தேவை என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் இதோ நாம் நம்பி இருக்கிற நம்முடைய நற்கருணை ஆண்டவர் நம்மை நன்றாக அறிந்தவர், நம்மை தேடி வந்தவர், நம்மை நேசிக்கிற தெய்வம், நம்மை அன்பு செய்கிற தெய்வம். அவரிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம், அர்ப்பணிப்போம். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அன்பானவர்களே,
பலவிதமான காரணங்களை சொல்லி நம்ம தூக்கி எறியப்பட்டிருக்கலாம். நாம் வாழ்கிற சமூகத்திலே நாம் அன்பு செய்தவர்கள் நம்மை நிராகரித்திருக்கலாம், நம்ம நடு தெருவுல நிறுத்தி இருக்கலாம். ஆனால் நீதான் எனக்கு வேணும், என்னுடைய மகளே நீதான் எனக்கு வேணும் என்று நம்மை தேடி வந்து அன்பு செய்கிற தெய்வம் இதோ நம்முடைய நற்கருணை ஆண்டவர். நம்மை சேர்த்து கொண்ட இயேசு நம்முடைய இயேசு. நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய இதயத்தை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய ஆன்மாவை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய குடும்பங்களை மொத்தமாக அர்ப்பணிப்போம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவரே, நீ என்ன அன்பு செய்வதற்கு என்னிடம் எதுவுமே இல்லை ஆண்டவரே. ஒரு சரியான பக்தி இல்லை, எந்த வகையிலும் நான் தகுதி இல்லை. ஆனா ஒண்ணுமே இல்லாத என்ன நீங்க என் மீது வச்சிருக்கிற அந்த அன்பினால, இரக்கத்தினால என்னை உயர்த்தி அழகு பார்க்கறீங்களே. பல நேரத்துல என்னை தட்டி கொடுத்து, என்னை உற்சாகப்படுத்தி, தைரியப்படுத்தி என்னை நீங்க வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீங்களே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி. ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவரே, முழந்தால் படியிடுவோம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாய்
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பயனை இடைவிடாமல் அனுபவிக்க வரம் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்ற